நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகளின் அட்டகாசம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பலமுறை பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் கண்டுகொள்ளாத வனத்துறையை கண்டித்து சேரம்பாடி சுங்கம் பகுதியில் இருந்து சேரம்பாடி பஜார் பகுதி இறுதி வரை கருப்பு கொடி மற்றும் பேனர் ஏந்தி கண்டன ஊர்வலம் அப்பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர். இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி. ஐயையோ ஐயையோ. இரண்டாவது கட்ட போராட்டமாக இந்த சேரம்பாடி பகுதியில் உள்ளோம். 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது. ஆனாலும் போன தடவை கூட நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் மேற்கொண்டோம். எந்த அதிகாரிகளும் எங்களை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. எங்கள் பகுதியில் நிறைய காட்டாறுகள் இருக்குது. எத்தனை வாட்டி சொல்லி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. வந்துட்டு வனத்துறையின் வந்துட்டு எந்த ஒரு ஆதரவு மக்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஆன கூட வாழ்ந்தாலும் சரி சத்தாலும் சரி அப்படியே எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களே எதிர்த்து தான் எங்களோட இந்த போராட்டம். எங்களோட பகுதியிலிருந்து யானைகளை அடர்ந்து காட்டுகளுக்குள் உடனடியாக மாற்ற வேண்டும். இல்லைன்னா நிறைய உயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அப்புறம் எங்களுக்கு கோட்டாட்சியர் மட்டும்தான் எங்கள் கூட அழைச்சு பேசினாங்க. அது சந்தோஷமா இருக்கு. வேற எந்த துறையிலிருந்து யாருமே பேசல. அதனால எங்களோட வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு கடுமையான போராட்டத்துக்கு நான் இதுக்கு மேலே போவேங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களோட கரெக்டாக வரக்கூடிய யானை பாதுகாப்பாக வைக்கிறேங்கிறத தவிர வந்துட்டு மக்களுக்காக ஒன்றுமே செய்யலை. யானைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பயந்து அவங்க யானை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அவங்க ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வசிக்கும் இடங்களில் வந்துட்டு மக்கள் பயங்கரமான மன வருத்தத்திலும் அச்சத்திலும் இருக்காங்க. வந்துட்டு அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்துட்டு அரசாங்கம் கைவிடக்கூடாது. நாங்களும் அரசாங்கத்தோடு சேர்ந்தவங்க தான். அதனால இந்த கூடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட அரசாங்கத்தில் இருக்குது. அது கூட சொல்ல விரும்புகிறேன்.